வணக்கம் வாங்க, நான் உங்கள் அன்பு தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்கணும், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் எந்த ரெசிபி செஞ்சாலும் செம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 6 கத்திரிக்காய் கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கறக்காமல் இருக்கிறதுக்காக. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு தோலம் சீட்டு சின்ன சின்ன கட் பண்ணி தண்ணியில் வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் ஒன்று, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி தக்காளி ஒன்று, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து 4, அதுவும் இதேமாரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுங்க 1 கப்பில். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, வெல்லம் வந்து 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. எண்ணெய் தேவைக்கேற்ப. கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூனு, காஞ்ச மிளகாய் சிகப்பு மிளகாய் அது 2. முதல்ல ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா பருப்பு அதில் போட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை அதில் சேர்க்குறேன். அதுமாரி தக்காளியை சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடணும். மிதமான தீயிலே அந்த ஃபஸ்ட்டில், ஏன்னா அடி பிடிச்சிடும் டக்குன்னு. ஏன்னா இப்போ வந்து பருப்பு போட்டிருக்கோம்ல, இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் வந்து நான் சேர்க்குறேன். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துலாம். தண்ணியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கற்காமல் இருக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள், தனியாத்தூள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலாம். அதோடு சேர்த்து உப்பும் சேர்க்குறேன் நான். அப்போ தான் சீக்கிரம் வேகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லமும் சேர்த்தாச்சு இதில். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் வந்து இது வேகட்டும். அது புளி தண்ணி இப்போ ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த அளவுக்கு அப்பப்போ லைட்டாக நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கடைசியாக நான் வந்து புளி தண்ணி சேர்த்து மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்க வேண்டியதாங்க. இதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, சாம்பாருக்கு, பொங்கலுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் செய்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க கடுகு சீரகம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நான் சேர்க்குறேன் நான். இப்போ சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதோடு சேர்த்து நிறுத்த வேண்டியதான். இப்போ சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.